ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 192 நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய ஓமை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். திருநாட்காலங்களின் பெரும் மக்கள் கூட்டங்களுக்கு பிறகு குறைந்த மக்கள் எருசலேமில் இருந்தார்கள். இயேசு கோவிலில் ஜெபித்த பிறகு ஒரு தூணின் மீது சாய்ந்து கொண்டு அங்கே நடக்கிறவைகளை கவனித்தார். ஆழ்ந்த துக்கத்தோடு இருந்த ஒரு குடும்பத்தை கண்டு அவர்களை நோக்கி சென்று, உங்களை வேதனைப்படுத்துவது எது என்று கேட்டார். அவன் பிரமித்து, ஒரு சாதாரண விசுவாசியின் துயரத்தில் ஒரு ராபி அக்கறை காட்டுவது எப்படி என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து, ஏனென்றால் இந்த ராபி உன் சகோதரராக இருக்கிறார். மனிதா, ஆண்டவரில் உன் சகோதரர். அவர் தெய்வ கற்பனை ஏவுகிறபடி உன்னை நேசிக்கிறார் என்றார். அவன் இயேசுவை பார்த்து, என் சகோதரரா, நான் தோராவுக்கு பக்கத்தில் சேரோன் பள்ளத்தாக்கை சேர்ந்த ஓர் ஏழை உழவன், நீரோ ஒரு ராபியாய் இருக்கிறீர் என்றான். இயேசு அவனை பார்த்து, ராபிகளுக்கும் மற்ற எல்லோரையும் போல துயரங்கள் உண்டு. துயரம் என்பது எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். நான் உனக்கு ஆறுதல் தர விரும்புகிறேன் என்றார். அவன் மனைவி தன் முக்காட்டை சற்று விலக்கி இயேசுவை பார்த்தாள். அதன் பின் தன் கணவனிடம் கிசுகிசுப்பாக, இவரிடம் சொல்லுங்கள், இவர் நமக்கு உதவி செய்யக்கூடும் என்றாள். அவன் இயேசுவை பார்த்து, ராபி, எங்களுக்கு ஒரு மகள் இருந்தாள், எங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், இன்னமும் நாங்கள் அவளை கொண்டிருக்கிறோம். ஒரு பொதுவான நண்பரால் ஒரு நல்ல கணவனாக இருப்பான் என்று எங்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு இளைஞனுக்கு நல்ல முறையில் அவளை திருமணம் செய்து கொடுத்தோம். இப்போது அவளுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 2 குழந்தைகள் மட்டும்தான். ஏனென்றால் அதன் பிறகு அவர்களுடைய அன்பு குறைந்து போய்விட்டது. எந்த அளவுக்கென்றால் அவளுடைய கணவன் இப்போது அவளை மனவிலக்கு செய்ய விரும்புகிறான். எங்கள் மகள் அழுகிறாள், துயரத்தினால் மெலிந்து கொண்டே போகிறாள். அதனால்தான் இன்னமும் அவளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று நான் சொன்னேன். சீக்கிரத்தில் இருதயம் உடைந்தவளாக அவள் இறந்து போவாள். அவளுடைய கணவனை வற்புறுத்த நாங்கள் எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டோம். மகா உன்னத கடவுளிடமும் நாங்கள் மிக அதிகமாக ஜெபித்து விட்டோம். ஆனால் 2 பேருமே எங்கள் வார்த்தையை கேட்கவில்லை. அதற்காகவே நாங்கள் திருப்பயணமாக இங்கே வந்தோம். இப்போது ஒரு முழு மாதமாக நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கோவிலிற்கு வந்திருக்கிறோம். இன்று காலையில் என் மகளின் வேலைக்காரன் ஒருவன் ஒரு செய்தி கொண்டு வந்தான். அவளது கணவன் செசாரியாவிலிருந்து அவளுக்கு மனவிலக்கு பத்திரம் அனுப்புவதற்காக அங்கே இருக்கிறானாம். எங்கள் ஜெபங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற பதில் இதுதான் என்றான். அவன் மனைவி தன் கணவனை பார்த்து, அப்படி சொல்லாதீர்கள் ஏம்ஸ் என்று முணுமுணுப்பாக அவனிடம் கெஞ்சினாள். நாம் தெய்வ நிந்தையாளர்கள் என்பது போல ராபி நம்மை சபித்து விடுவார்.
கடவுளும் நம்மை தண்டிப்பார். இது நம் துயரம். இது கடவுளிடமிருந்து வருகிறது. அவர் நம்மை அடித்திருக்கிறார் என்றால் நாம் அதற்கு தகுதியானவர்கள் என்பதுதான் அதன் அர்த்தம் என்றாள். இயேசு அவளை பார்த்து, இல்லை பெண்ணே, நான் உங்களை சபிக்க மாட்டேன். கடவுளும் உங்களை தண்டிக்க மாட்டார். இந்த துயரத்தை உங்களுக்கு தருகிறவர் கடவுள் அல்ல, மனிதன்தான். உங்களையும் உங்கள் மகளின் கணவனையும் பரிசோதிக்கும்படி கடவுள் இதை அனுமதிக்கிறார். உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள், அப்போது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்றார். அவன் இயேசுவை பார்த்து, தாமதம் ஆகிறது. எங்கள் மகள் இந்நேரம் கைவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருப்பாள். அவள் இறந்து போவாள் என்றான். இயேசு அவனை பார்த்து, உன்னதருக்கு தாமதம் என்பதே கிடையாது. ஒரே கணத்தில் விடாப்பிடியான ஜபத்தின் காரணமாக கடவுளின் தலையீட்டின் வழியாக காரியங்களின் போக்கை மாற்றிவிட அவரால் முடியும். கிண்ணத்திற்கும் உதடுகளுக்கும் இடையே மரணம் தன் கத்தியை சொருகி அதை கொண்டு கிண்ணத்தை தன் உதடுகளுக்கு எடுத்து செல்கிறவனை அதிலிருந்து பருக விடாமல் தடுப்பதற்கும் போதுமான நேரம் இருக்கிறது. ஜபிக்கிற இடங்களுக்கு திரும்பி போய் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் அதில் விடாமல் நிலைத்திருங்கள். உங்களால் விசுவசிக்க முடிந்தால் புதுமையை காண்பீர்கள் என்றார். அவன் இயேசுவை பார்த்து, ராபி, நீர் எங்களுக்கு ஆறுதல் தர விரும்புகிறீர். ஆனாலும் இப்போது நீரே அறிந்திருக்கிறபடி தள்ளுண்ட பெண்ணிடம் மணவிலக்கு பத்திரம் ஒரு தடவை கையளிக்கப்பட்டு விட்ட பிறகு அதை செல்லாதது ஆக்க வாய்ப்பே இல்லை என்றான். இயேசு அவனை பார்த்து, விசுவாசத்தை கொண்டிருக்கும்படி நான் உன்னிடம் சொல்கிறேன், அதை செல்லாதது ஆக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனாலும் உன் மகள் அதை பெற்று கொண்டு விட்டாள் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார். அவன் இயேசுவை பார்த்து, தோராவிலிருந்து செசாரியாவுக்கு அதிக தொலைவு இல்லை. அந்த வேலையாள் இங்கே வந்து கொண்டிருந்த போது யாக்கோபு நிச்சயமாக தன் வீட்டிற்கு திரும்பி போய் மேரியை வெளியே துரத்தி இருப்பான் என்றான். இயேசு அவனை பார்த்து, தூரம் அதிகமில்லைதான், ஆனாலும் அவன் அந்த தூரத்தை கடந்து சென்று விட்டான் என்பது உமக்கு நிச்சயம்தானா? ஜோசுவா கடவுளின் உதவியோடு சூரியனையே நிறுத்தினார் என்றால் மனித சித்தத்தை விட உயர்ந்ததாய் இருக்கிற ஒரு சித்தத்தால் ஒரு மனிதனை தடுத்து நிறுத்திவிட முடியாதா? ஒரு நல்ல நோக்கத்திற்காக செய்யப்பட்ட உன் வற்புறுத்தலான நம்பிக்கை உள்ள ஜெபம் மனிதனுடைய தீய சித்தத்திற்கு எதிரான ஒரு பரிசுத்த சித்தமாக இல்லையா? உன் பிதாவாய் இருக்கிற கடவுளிடம் நீ ஒரு நல்ல காரியத்தை கேட்கிறாய் என்பதால் அந்த மூட மனிதனை வழியிலேயே மடக்கி நிறுத்துவதில் கடவுள் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவர் ஒருவேளை ஏற்கனவே உனக்கு உதவி செய்துவிடவில்லையா? அப்படியே அந்த மனிதன் தோராவுக்கு போவதில் பிடிவாதமாய் இருக்கிறான் என்றாலும் கூட நீதியான ஒன்றிற்காக பிதாவிடம் மன்றாடுவதில் நீ பிடிவாதமாய் இருந்தால் அவன் தன் முயற்சியில் வெற்றி பெறுவானா? நான் உனக்கு சொல்கிறேன், போய் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் ஜெபித்துக் கொண்டிரு, அப்போது நீ புதுமையை காண்பாய் என்றார். அவன் மனைவி தன் கணவனிடம், ஓ, நாம் போவோம் ஜேம்ஸ், ராபிக்கு தெரியும், அவர் நம்மை போய் ஜெபிக்க சொல்கிறார் என்றால்
அதுதான் சரியான காரியம் என்பது அவருக்கு தெரியும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். விசுவாசத்தோடு இரும் என் மணாளனே. முன்பு மிக அதிகமான துயரத்தை கொண்டிருந்த எனக்குள் இப்போது ஒரு பெரும் சமாதானமும் ஒரு பலமுள்ள நம்பிக்கையும் எழுவதை நான் உணர்கிறேன். அவள் இயேசுவை பார்த்து, ராபி, நீர் நல்லவராய் இருப்பதாலும் உமக்கு கடவுள் செவிசாய்க்க கூடும் என்பதாலும் கடவுள் உமக்கு சன்மானம் அளிப்பாராக. அதன் பின் தன் கணவரை பார்த்து, வாருங்கள் ஜேம்ஸ், வாருங்கள். தன் கணவனை சம்மதிக்க செய்வதில் வெற்றி பெற்றாள். அவன் இயேசுவை பார்த்து, சமாதானம் உம்மோடு இருப்பதாக என்றான். இயேசு அதே வார்த்தையை சொல்லி அவர்களை வாழ்த்தினார். அவன் தன் மனைவியை பின்தொடர்ந்து சென்றான். பிலிப்பு இயேசுவை பார்த்து, நீர் யார் என்று ஏன் அவர்களிடம் சொல்லவில்லை? இன்னும் கூடுதல் சமாதானத்தோடு அவர்கள் ஜெபித்திருப்பார்களே. நான் போய் அவர்களிடம் சொல்கிறேன் என்றார். இயேசு பிலிப்பை தடுத்து நிறுத்தி, நான் அதை விரும்பவில்லை. உண்மையில் அவன் சமாதானத்தோடு ஜெபித்திருப்பான். ஆனால் அந்த ஜெபத்திற்கு குறைவான மதிப்பும் குறைவான பலனுமே இருந்திருக்கும். இப்போது இருக்கிறபடி அவர்களது விசுவாசம் முழுமையாய் இருக்கிறது, அதற்கு கைமாறு அளிக்கப்படும் என்று சொல்லி அங்கிருந்த மக்களை பார்த்து, நிலையான ஜெபத்தின் மதிப்பை உங்களுக்கு விளக்கப் போகிற ஓமையை கேளுங்கள். நீதிபதிகளையும் சட்ட அதிகாரிகளையும் பற்றி இறைச்சட்டம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் நீதியும் இரக்கமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தங்களிடம் தஞ்சம் அடைபவர்கள் சொல்வதை பாரபட்சம் இன்றி கேட்டு அந்த வழக்கு தங்கள் சொந்த தனிப்பட்ட வழக்கு என்பது போல எப்போதும் தீர்ப்பிட வேண்டும். தீர்ப்பிடுவதில் பரிசுகளையோ அல்லது மிரட்டல்களையோ பற்றி கவலைப்படக்கூடாது. குற்றவாளிகளான நண்பர்களிடம் அனுசரணையாகவும் நீதிபதியின் நண்பர்களோடு கருத்து வேறுபாடு உள்ளவர்களிடம் கடுமையாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் வேத பிரமாணத்தின் வார்த்தைகள் நீதி உள்ளவையாக இருந்தாலும் மனிதர்கள் அதே போல நீதி உள்ளவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் வேத பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதும் இல்லை. இவ்வாறு மனித நீதி அடிக்கடி குறைவு உள்ளதாக இருப்பதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் லஞ்ச ஊழல் செய்யாதிருப்பது எப்படி என்று அறிந்திருக்கிறவர்களும் ஏழை பணக்காரன் ஆகிய இருவரிடமும் விதவைகளிடமும் அனாதைகளிடமும் அவ்வாறே அப்படி இல்லாதவர்களிடமும் இரக்கம் உள்ளவர்களும் பொறுமை உள்ளவர்களுமாகிய நீதிபதிகள் அரிதாகி விட்டார்கள். ஒரு பட்டணத்தில் ஒரு நீதிபதி இருந்தான். அவன் தன் செல்வாக்குள்ள உறவினர்கள் வழியாக தான் பெற்றுக்கொண்ட தன் பதவிக்கு மிகவும் தகுதி அற்றவனாக இருந்தான். பணமும் வல்லமையும் படைத்தவர்களோ அல்லது பணமும் வல்லமையும் படைத்தவர்களால் சிபாரிசு செய்யப்பட்டவர்களோ அல்லது செழுமையான பரிசுகளை லஞ்சமாக தந்தவர்களோ செய்ததுதான் சரி என்று சொல்வது எப்போதும் அவனுக்கு பிரியமானதாய் இருந்தது. அவன் கடவுளுக்கு பயப்படவில்லை. ஏழைகள் மற்றும் பலவீனமுள்ள மக்களின் புகார்களை அவன் பரிகசித்து வந்தான். ஏனென்றால் அவர்கள் தனிமையாகவும் பலமுள்ளவர்களால் ஆதரிக்கப்படாதவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு மனிதன் யாராவது ஒரு பணக்காரன் மீது வழக்கில் வெற்றி பெறும் அளவுக்கு உறுதியான சாட்சியங்களையும் காரணங்களையும் வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். எந்த வழியிலும் அவனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல முடியாத நிலையில் இந்த நீதிபதி
அவன் சொல்வதை கேட்க விரும்ப மாட்டான். அவனை சிறையில் அடைக்க போவதாக மிரட்டி தன் முன்னிலையில் இருந்து அவன் விரட்டி அடிக்கப்படும்படி செய்து விடுவான். அவனுடைய வன்முறையால் துன்பப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் தோற்று போய் விட்டது போல விலகிக் கொள்வார்கள். வழக்கு விவாதத்திற்கு வரும் முன்பே தோல்வியை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகி விடுவார்கள். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள். அவளுக்கு அநேக குழந்தைகள் இருந்தார்கள். இப்போது இறந்துவிட்ட அவளுடைய கணவன் முன்பு ஒரு பணக்காரனுக்கு செய்த வேலைகளுக்காக அந்த வலியவனான மனிதனிடமிருந்து ஒரு பெரும் தொகையான பணத்தை பெற அவள் உரிமை உள்ளவளாக இருந்தாள். தேவையாலும் தாய்மையின் அன்பாலும் தூண்டப்பட்டு அந்த பணக்காரனிடமிருந்து அந்த தொகையை பெற அவள் முயற்சி செய்து பார்த்து விட்டாள். அந்த பணம் குழந்தைகளை போஷிக்கவும் வரப்போகிற குளிர்காலத்தில் அவர்களை உடுத்தவும் அவர்களுக்கு உதவியாய் இருந்திருக்கும். ஆனால் அவள் அந்த பணக்காரனிடம் செய்த எல்லா வேண்டுகோள்களும் மன்றாட்டுகளும் வீணாகி போக அவள் அந்த நீதிபதியிடம் இதை பற்றி முறையிட்டாள். அந்த நீதிபதியோ அந்த பணக்காரனுக்கு நண்பனாக இருந்தான். அவன் நீதிபதியிடம், நான் செய்வதுதான் சரி என்று நீர் ஒப்புக்கொள்வீர் என்றால் மொத்த தொகையில் 1/3 உம்முடையது என்றான். அந்த விதவை அந்த நீதிபதியிடம், என் எதிரிக்கு எதிராக எனக்கு நியாயம் செய்யும். நான் தேவையில் இருக்கிறேன் என்று உமக்கு தெரியும். அந்த தொகைக்கு நான் உரிமை உள்ளவள் என்று யாரை கேட்டாலும் உமக்கு சொல்வார்கள் என்று சொல்லி தன்னிடம் இறந்து கேட்ட விதவையின் வார்த்தைகளுக்கு நீதிபதி செவிகொடாமல் இருந்தான். அவள் சொல்வதை அவன் கேட்கவில்லை. தன் உதவியாளர்களை கொண்டு அவளை விரட்டி அடித்தான். ஆனால் அந்த பெண் காலையிலும் 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் மாலையிலும் கொஞ்சமும் சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப போய்கொண்டே இருந்தாள். எனக்கு நியாயம் செய்யும். என் பிள்ளைகள் பசியாயும் குளிராயும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரொட்டியும் துணிமணிகளும் வாங்க என்னிடம் பணமில்லை என்று கத்தியபடி தெருக்களில் அவனை பின்தொடர்வாள். அவன் தன் வீட்டிற்கு போய் தன் பிள்ளைகளோடு பந்தி அமர்கிற நேரத்தில் அவள் அவனுடைய வீட்டு வாசலில் அவனுக்காக காத்து கொண்டு பழியாய் கிடப்பாள். என் எதிரிக்கு எதிராக எனக்கு நீதி செலுத்தும். ஏனென்றால் என் பிள்ளைகளும் நானும் குளிராலும் பசியாலும் வாடுகிறோம் என்ற விதவையின் அலறல்கள் வீட்டினுள்ளும் உணவறையிலும் படுக்கை அறையிலும் இரவின் போதும் கூப்போ என்னும் பலவண்ண பறவையின் கதறலை போல இடையறாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தன. எனக்கு நீதி வழங்கும். கடவுள் உம்மை அடித்து வீழ்த்த கூடாது என்று நீர் விரும்பினால் விதவைகளும் அனாதைகளும் கடவுளுக்கு புனிதமானவர்கள் என்பதையும் அவர்களை அடக்கி ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு என்பதையும் நினைவில் வையும். இன்று நாங்கள் படும் துன்பத்தை ஒரு நாள் நீர் பட விரும்பவில்லை எனில் எனக்கு நீதி வழங்கும். குளிராலும் பசியாலும் நாங்கள் வாடுகிறோம். இழிந்த மனிதரே, எனக்கு நீர் நீதி வழங்கவில்லை என்றால் மறுவாழ்வில் அவை உம்முடையவையாக இருக்கும் என்றாள். அந்த நீதிபதி கடவுளுக்கோ தன் அயலானுக்கோ பயந்ததில்லை. ஆனால் இப்படி தொடர்ந்து வதைக்கப்பட்டதால் அல்லது அந்த விதவை தந்த தண்டனையின் காரணமாக பட்டணம் முழுவதினுடையவும் நகைப்புக்கு தான் ஆளாகி விட்டதையும் அநேக மனிதர்கள் தன்னை குற்றம் சாட்டுவதையும் கண்டு அவன் சோர்ந்து போனான்.
ஆகவே ஒரு நாள் நான் கடவுளுக்கோ அல்லது இந்த விதவையின் மிரட்டல்களுக்கோ அல்லது மக்களின் கருத்துகளுக்கோ பயப்படவில்லை என்றாலும் இவ்வளவு அதிகமான தொந்தரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவாவது இந்த விதவை சொல்வதை கேட்டு அந்த செல்வந்தன் அவளுக்கு உரிய பணத்தை அவளுக்கு தரும்படி கட்டாயப்படுத்துவதன் மூலம் அவளுக்கு நீதி வழங்குவேன். அவள் என்னை துன்புறுத்துவதை நிறுத்திவிட்டு என் வழியிலிருந்து விலகி போனால் போதும் என்று அவன் தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். ஆகவே அவன் தன் பணக்கார நண்பனுக்கு ஆள் அனுப்பி அவனை வர செய்து, நண்பா, உன்னை திருப்திப்படுத்த என்னால் முடியாது. உன் கடமையை செய், பணத்தை செலுத்திவிடு. ஏனென்றால் உன்னால் இப்படி சித்திரவதைப்படுவதை இனியும் என்னால் பொறுத்து கொள்ள இயலாது. இதுதான் என் முடிவு என்று அவனிடம் சொன்னான். அந்த பணக்காரனும் வேறு வழியின்றி நீதியின்படி தொகையை செலுத்த வேண்டியதாயிற்று. இதுதான் உவமை. இப்போது இதை உங்களுக்கு பொருத்தி பாருங்கள். ஒரு கொடிய மனிதன் இவ்வளவு அதிக தொந்தரவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நான் அந்த பெண் சொல்வதை கேட்பேன் என்று சொன்னதை கேட்டீர்கள். அவன் கொடியவனாக இருந்தான். ஆனால் மிக நல்ல தகப்பனாராகிய கடவுள் அந்த கெட்ட நடுவனை விட தாழ்ந்தவராக இருப்பாரா? இரவும் பகலுமாக தம்மிடம் மன்றாடுகிற தமது மகன்களுக்கு அவர் நீதி வழங்காதிருப்பாரா? அவர்களுடைய சோர்வுற்ற ஆத்துமங்கள் எதற்காக ஜெபித்து வந்து இப்போது ஜெபிப்பதை நிறுத்திவிட்டனவோ அந்த வரப்பிரசாதங்களுக்காக அவை நீண்ட காலம் காத்திருக்கும்படி அவர் செய்வாரா? நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், அவர்களின் ஆத்துமங்கள் விசுவாசத்தை இழந்து போகாதபடி அவர் உடனடியாக அவர்களுக்கு நீதி வழங்குவார். ஆனாலும் முதல் ஜபங்களுக்கு பிறகு சோர்வுறாமலும் நல்ல காரியங்களையே கேட்டும் எப்படி ஜெபிப்பது என்பதை அறிந்திருப்பதும் அவசியம். ஆனாலும் எங்களுக்கு எது அதிக பயனுள்ளது என்று உமது ஞானம் காண்கிறதோ அதுவே நிறைவேற கடவது என்று சொல்லி அவரை நீங்கள் நம்பி இருக்கவும் வேண்டும். விசுவாசம் கொள்ளுங்கள். ஜபத்தில் விசுவாசம் கொண்டும் உங்கள் பிதாவாகிய கடவுளின் மீது விசுவாசம் கொண்டும் ஜபியுங்கள். அப்போது உங்களை நசுக்குகிறவர்கள் மனிதர்களோ அல்லது பசாசுகளோ நோய்களோ அல்லது வேறு துன்பங்களோ அவை எல்லாவற்றிற்கும் எதிராக அவர் உங்களுக்கு நீதி வழங்குவார். நிலையான ஜெபம் மோட்சத்தை திறக்கிறது. ஜெபம் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படுவது எந்த வழியில் என்றாலும் அதில் விசுவாசம் ஆத்துமத்தை காப்பாற்றுகிறது. நாம் போவோம். இயேசு வெளி வாசலை நோக்கி சென்றார். தம் சிரசை உயர்த்தி சில மனிதர்கள் தம்மை பின்தொடர்வதையும் அநேக அசட்டை தனமுள்ள அல்லது பகைமையுள்ள மனிதர்கள் தூரத்தில் இருந்து தம்மை கவனித்துக் கொண்டிருப்பதையும் கண்டு துயரத்தோடு மானிட மகன் திரும்பி வரும்போதும் கூட பூலோகத்தில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேகமாக நடந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 192 நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய உவமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.